ஏன் யாருமே வந்து கொரோனாவை ப்ரெடிக்ட் அதை ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாங்க. எனக்கு சொன்னதை கவனிக்கல. ஆக்சுவலாக வந்து அதனுடைய அந்த வெண்பாலேயே சொல்லியிருந்தாங்க. அந்த வெண்பா பற்றி எக்ஸ்ப்ளனேஷனும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு கொரோனாங்கிற பேர் அப்போ வைக்கல. கண்ணுக்கு தெரியாத கிருமி வருங்கிற ஆதாரங்கள்லாம் வீடியோலாம் இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் உட்காந்து டிவில எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த அவங்க தான் சொன்னாங்க. அந்த வெண்பா வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த அதுல கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் வரும், இந்த வருஷத்துல இந்த வியாதி வரும்னு சொன்னாங்க. ஆனா அந்த வியாதிக்கு பேரு கொரோனாங்கிறது கவர்மெண்ட் தான் வச்சது. அது நம்ம சும்மா இன்ஸ்டாகிராம்லயே பார்த்தா தெரியும். அது நிறைய பேர் கட் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப எல்லாருக்குமே கேள்வி. ஒரிஜினலே என்னன்னா, அந்த வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சார் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிடுறேன். 2020 மாதிரி ஒரு அமோகமான வருஷம் இருக்கவே போறது இல்ல. மக்கள் எல்லாரும் பயங்கரமா செல்வத்துல செழிக்க போறாங்க. பயங்கரமா நம்ம எல்லார் வீடியோவுமே பார்த்தது இல்ல, நிறைய பேர் வீடியோஸ்ல நானும் பார்த்தேன். என்னன்னா அதனுடைய வெண்பாவோட விளக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன வெண்பானா என்னன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அகப்பை சித்தர்னு ஒருத்தர் வந்து ஒரு வெண்பா எழுதி வச்சிருப்பாரு. இந்த வருடம் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத எழுதி வச்சிருப்பாரு. 2024 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2024க்கு இந்த மாதிரி குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்துல அற்ப மழை பெய்யும், தேவையில்லாத இடத்துல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே என்ன நடக்குங்கிறத ப்ரிடிக்டடாக சொல்லியிருப்பாங்க. அப்படி 2020 வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பேர் கொரோனான்னு இவ்வளோ பெரிய பூம் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. இந்த மேட்ரு என்னென்னா, ஒரு காலத்தில் எழுதுனதை அந்த இயற்கை நிலை இப்போயும் வந்து அதே பேரோட நம்ம டெர்மினாலஜி மாற்றிக்கிட்டோம். கொரோனாங்கிற ஒரு கிருமி வரும்னு எதிர்பார்க்கல. இது கண்ணுக்கு தெரியாத அப்போ இருந்த ஜுரம் மாதிரி ஒரு வைரஸ் மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் அது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கல. இந்த ஜோசியம் அதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது கண்ணுக்கு தெரியாத கிருமிங்கிற கான்செப்டே கிடையாது. அதெல்லாம் ரீசன்ட் கான்செப்ட் தான். இல்லை, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வருங்கிறதுலாம் இப்போ இல்லை. அதுக்கு பேர் அம்மன் இருந்தது. அப்பெல்லாம் அதுக்கு பழைய கிருமிகள் இருந்தது. அதுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கிருமி அம்மைனா அம்மை அல்ல. அப்பெல்லாம் அதுக்கெல்லாம் பேரெல்லாம் வைக்கல. அதுக்கு பேரெல்லாம் வைக்கல. இல்லை, அம்மை வந்திருக்கு, அம்மன் மேல சொல்றேன். அதுக்கு அம்மன் பேர் வச்சது அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமியா தான் இருந்தது. அதுக்கு வந்து அர்த்தமே தெரியாம தான் இருந்தது. பெரியம்மை தட்டமைனா அதுக்கு முன்னாடி தான் கிருமி தான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் வச்சு அதுக்கு மெடிசன்ஸ் ஆன்டிபயோட்டிக்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது கண்டுபிடிக்க முடியாம கிடையாது, கண்டுபிடிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் எல்லாரையும் முடக்கி போட்டுச்சு. எல்லாம் உண்மை. ஓகே, இண்டிவிஜுவல் அஸ்ட்ராலஜிங்கிறதுக்கு இல்ல, அது எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கான ஒரு நிலைமை. இது குளோபலா யாருமே இதை சொல்லல. குளோபல்ல சொன்னாங்க, நிறைய இடத்துல சொன்னாங்க. அது பார்வைக்கு வரல, அவ்வளவுதான். நிறைய இடத்துல இதை எங்க சொன்னாங்க நான் சொல்லட்டுமா? நான் என் வீடியோல பேசியிருக்கேன். இல்ல, எனக்கு ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் இது. 2018ல யுனைடெட் நேஷன்ஸோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வைரஸ் வரலாம், டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று பேசி, இட் மைட் ஸ்ப்ரெட் ரேபிட்லி. 2020 பலன்கள்லயே இல்லை சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2018ல சொன்னாங்க. நான் அதை வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். 2018ல டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வரலாம். என்ன சொல்றாங்கன்னா, தேர் குட் பி அ பேத்தஜன், மக்களை பயங்கரமா பரவலாம். அதே மாதிரி தான் அந்த வெண்பா விளக்கத்துல 2020ல நிறைய வீடியோஸ் வந்தது. ஆனா அது பார்வைக்கு வரல. நீங்க சொல்ற அந்த 4 பேர் உட்கார்ந்து பேசுறோம் இல்லையா, புத்தாண்டு பலன் 4 பேர் உட்கார்ந்து பேசுறோம்ல, அது பிராண்ட் ஆனதுனால அது மட்டும் தான் பலன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிறைய யூடியூப்ஸ்ல நிறைய அஸ்ட்ராலஜர் சொன்னாங்க 2020ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு என்னன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா, இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா வரும்னு நம்ம நம்பல.